நித்யா விமலா படிக்கும் ஆனந்தம் ஆரம்பம். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அப்ப சாப்பிட்டாதான் தெரியுங்கிறீங்களா விமலா? உண்மைதான். முடிஞ்ச நம்ம நேர்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை நித்யா. நீங்க அந்த கம்பெனி நீங்க அது நீங்க கட்டுப்படாது. நீங்க உதவி செய்றீங்களா? நான் வந்து ஃபுட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சுவைத்த பார்த்துட்டு உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா இருக்கா அப்படின்னு சோதனை செய்வதுதான் என்னுடைய வேலை. அப்ப கூட வந்து உதவி செய்வேன் வர மாட்டீங்க பாத்தீங்களா? சாப்பிடுறதுதான் என்னுடைய உதவி. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறது முக்கியம் தான் வாழ்க்கையில. ஆமா ஆமா. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு மட்டும் இல்ல, படத்தை பார்த்தோன்னே காணொலியில பார்த்தோன்னே சாப்பிடணும் போல அப்படி ஒரு ஆர்வம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க போறோம். ராது கிச்சன் அங்கிருந்து நம்மோட இணைஞ்சிருக்காங்க. ராதா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிமா. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய காணொளி வந்து இன்ஸ்டாகிராம் பக்கமாக நாங்க பின்தொடர்ந்து வரும் பல வருஷமாக. இது சொல்லி ஆகணும், 300,000க்கும் மேற்பட்ட நபர்கள் உங்களை பின்தொடர்ந்து வராங்க. சரியாதான் சொல்றேன்னா இல்ல அந்த தொகை கொஞ்சம் கூடிருச்சா? உங்களுடைய கொஞ்சம் கூடிருச்சுங்க. கொஞ்சமா? இது ரொம்ப நீங்க வந்து ஹம்பல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நீங்க சொல்றீங்க. ஆனா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏன் இத்தனை பேர் உங்களை பின்தொடர்ந்து வராங்கன்னா, நீங்க சமைக்கிற அந்த செய்யும் முறை அதுவா இருக்கட்டும். அப்புறம் நீங்க உண்மையில அடிப்படை என்ன தெரியுமா, நீங்க எப்படி அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறீங்க, கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அதுதான் வந்து எங்களை பிரமிக்க வைக்குது. உங்களுடைய அந்த சிரிப்பு தான் வந்து எல்லாரையும் ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அது உண்மை நித்யா. ஏன்னா சமைக்கும் போது வந்து பலர் வந்து உருன்னு உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சிரிச்சுக்கிட்டே சமைக்கிறது அது வேற ஒரு கலை. நாமளே பேசிட்டு இருக்கோம், அவங்களும் பேசிட்டு இப்ப நீங்க தமிழகத்துல இருந்து எங்க இருந்து இணைஞ்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்கம்மா. ஈரோடு பள்ளிப்பாளையங்க. அது எந்த பகுதியில இருக்குமா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க. அக்கா நித்யாக்கு நல்லா தெரியும். அக்கான்னு சொல்லிட்டீங்களா? சேலம். ஆமா, சேலம் ஈரோடுங்க. அப்படி வரும். சரி. ரொம்ப அழகான காணொளிகளை நம்ம நேர்களா பாத்துக்கலாம். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் மட்டும் இல்லாம யூடியூப்ல வந்து நிறைய காணொளிகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க திருமதி ராதா. ராதா, நீங்க இந்த மாதிரியான காணொளிகளை சமூக வலைத்தளத்துல எந்த வருஷத்துல இருந்து நீங்க பதிவேற்றம் செய்ய ஆரம்பிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். நவம்பர் 25ங்க 2022ல ஆரம்பிச்சதுங்க. ஆஹா, கோவிடுக்கு பிறகு. சரி. அத ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த உத்வேகம், இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்தது? அது வந்து முக்கிய காரணம் வந்து என் பையனும் என் பொண்ணு தாங்க. அது என்ன தெரியுங்களா, என் பொண்ணு வந்து முதல்ல ஐபோன் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய வந்து வெரைட்டி எல்லாம் நான் செஞ்சுட்டு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு டேக் எடுக்கலாம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னாங்க. சரி சும்மா எடுத்து போட்டதுல வந்து ஃபர்ஸ்ட் நாளே நிறைய பேர் 5,000 பேர் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் முதல் டேங்க, முதல் நாள்லேவா 5,000 பேருங்க. அப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி வீடியோ போட்டாங்க. அப்போ வந்து 10,000 பேர் ஃபாலோ பண்ணாங்க. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப என் சன்னு வந்து சொன்னாருங்க, இந்த மாதிரி நான் தலைவலியில ரொம்ப கஷ்டப்படுவேங்க, தலைவலி வந்தா ரொம்ப நான் துன்புறுவேன். அப்ப வந்து மைண்ட் டைவர்ட் ஆகணுமா, இதுல நீங்க வந்து நிறைய சமைக்கிறீங்க, அதுல நீங்க போயிட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா செய்யறப்போ உங்களுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு. அது கரெக்ட் தான், 100க்கு 100 உண்மை. எனக்கு வந்து ரொம்ப தலைவலி வந்துட்டு இருந்தா, அப்ப வந்து இப்போ ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிருச்சு. இது என்ன காரணம் தெரியுங்களா, இப்போ நான் செய்யறப்போ இது அடுத்து நம்ம என்ன டிஷ் வந்து டிஃப்ரெண்டா செஞ்சு போடலாம் அப்படிங்கறத நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுதான் மெயின். முதலாக நீங்க பதிவேற்றம் பண்ண அந்த காணொளி எது? 5,000 மக்கள் உங்களை பின் தொடர்வதற்கான காரணம் என்ன? அது நிச்சயம் அந்த காணொளி. அது வந்து அமாவாசை சமையலுங்க. அன்னைக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், சாதம், உப்பு பருப்பு ரசம், பருப்பு ரசம், புளிக்குழம்பு, தயிர், அதே மாதிரி அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொடி மாசு, பூசணிக்காய் பொரியல், வடை, பாயாசம், இந்த மாதிரி செஞ்சதுல நிறைய பேர் அது என் ஃபேஸ பார்த்து சிரிச்ச முகத்தோட சொல்றீங்கன்ட்டு அதை பிளஸ் பாயிண்டா அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, பிளஸ் பாயிண்ட் இல்ல, செல்லிங் பாயிண்ட் அதுதான். இப்போதுமே சிரிச்சுட்டே தான் இருப்பீங்களா? சிரிச்சுட்டே தான் இருப்பேங்க. என்னதான் கோபம் வந்தாலும் அந்த டைம் மறந்து சிரிச்சோம்னா நம்ம ரொம்ப நம்மளை பாக்குறவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே வராதா? கோபம் வராதா உங்களுக்கு? கோபம் வராதா உங்களுக்கு? கோபம் வருங்க, அதே ஸ்பாட்ல நான் இது பண்ணிக்குவேங்க.
கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு நம்ம. நிச்சயமா அந்த பக்குவம் வந்து இன்னும் வரணும் நமக்கு. அம்மா நீங்க வந்து வேற கட்டத்துல இருக்கீங்க, அதனால நீங்க வந்து நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கிறீங்க. ஆக நம்ம நேர்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள் செய்து போடுறது, பதிவேற்றம் செய்யறது அப்படின்றது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. ஏன்னா சமைக்கிறது வந்து சமைச்சிடலாம், ஆனா காணொலிக்காக சமைக்கிறது அப்படின்றது வேற மாதிரி. ஒரு சமையல எவ்வளவு நேரம் நீங்க எடுத்து அந்த காணொலிக்கு நீங்க வந்து சமைக்கணும் அப்படின்னும் போது 1 மணி நேரமா 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு? இல்ல காலையில எப்படின்னா இந்த 3 நேரமும் நம்ம செஞ்சாகணுங்க. நான் செய்யற சமையல் அப்படியே என் பொண்ணு வீடியோவை எடுத்துக்குவாங்க. எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க ரெடியா வச்சிருவேன். வெங்காயம், இந்த காய்கறிக, என்னென்ன பொருள் அது தேவையோ எல்லாம் கப்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருவேங்க. அதே ஒரே டேக்ல எடுக்கணும் என் பொண்ணு நினைப்பா. ஒரே அது வேற ஸ்ட்ரெஸ் ஆகாது உங்களுக்கு? ட்ரெஸ் எல்லாம் ஆகாதுங்க. அப்படி இருந்தா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சித்தி ஒரு நிமிஷம் இருங்க, டக்குன்னு இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத சிரிச்சோட பேசுவேங்க. என் பொண்ணு அதுக்கு எங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், ரொம்ப 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 நல்லா இருக்கு. அது குடும்பத்துடைய அந்த ஆதரவோட அவங்களோட உதவியோட நீங்க செய்யறத பத்தி நினைக்கும் போது அதுதான் வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கிறது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில ஒரு காணொளி எடுத்து செய்யணும், நம்மளும் தனியா செஞ்சா நமக்கு ஒரு மாதிரி சோர்வா அடைஞ்சிரும் இல்லையா ஒரு கட்டத்துல. ஆனா அந்த மாதிரி ஆகும்போது பக்கத்துல உங்க பிள்ளைங்க நின்னுட்டு நீங்க செய்யுங்க சித்தி அப்படின்னு சொல்லும் போது அது வேற மாதிரி ஒரு உணர்ச்சி இல்லையா, குடும்ப நடவடிக்கை மாதிரி ஆயிரும்ல. ஆமா ஆமா. இந்த மாதிரி சமையல் அப்படின்றது உங்களுக்கு நீங்க ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களாமா, அல்லது உங்களுக்கு வந்து பரம்பரை அல்லது குடும்பத்துல உங்க சொல்லி கொடுத்ததா? எந்த வயசுல ஆரம்பிச்சாலும் கேட்போம். அது பதில் சொல்லுங்க. இல்லைங்க, நான் வந்து பயிற்சின்னு எடுத்துக்கலைங்க. நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லாம் மாமியார் வீட்டுலதான் வந்து எல்லாமே கத்துக்கிட்டோம். எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்க, அவங்க எல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து எதுவும் சமையல எதுவும் நான் பண்ணது கூட இல்லைங்க. எல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான். வாவ், திருமணத்துக்கு பிறகு சமைக்க ஆரம்பிச்சு இப்ப நீங்க வேற மாதிரி ஆயிட்டீங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபேமிலி தாங்க. ஹஸ்பண்ட், அவங்க பிரதர்ஸ், எங்க சிஸ்டர்ஸ், என் பொண்ணுங்க, என் பசங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லும். மாமியார் கிட்ட கத்துக்கிட்ட முதல் உணவு எது? சமையல் அவங்க சொல்லி கொடுத்தது வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இப்ப வந்து அவங்க இல்ல, அவங்கள மிஸ் பண்றேன், அது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். இதனால அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி நீ சமையல் செய்ய இப்படி உட்கார்ந்துக்குவாங்க. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த பொரியல் எப்படி பண்ற தெரியுமா, அவரைக்காய நல்லா அரு, இந்த மாதிரி பெருசு பெருசா அரு, அதை தாளிச்சுட்டு சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு இறக்க போற சமயத்துல துருவன தேங்காய் போட்டு சீரகம் பூண்டை வந்து நல்லா இடிக்கல்ல தட்டி போடு, வாசம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க உட்கார்ந்துட்டு 5 நிமிஷத்துல இப்படி பண்ண இப்படி ஆயிரும் அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி செய்வோங்க. அதுதான் அவங்க அவங்க மிஸ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது அவங்க பருப்பு குழம்பு சொல்லுவாங்க. பருப்பு குழம்பு தேங்காய் ஊத்தாம 1 நிமிஷத்துல சொல்லுவாங்க, உப்பு பருப்பு வை, 1 டம்ளர் பருப்பை எண்ணெய் ஊத்தி வேக வை, விளக்கெண்ணெய் ஊத்தி சீக்கிரம் வெந்துடும். தேங்காயெல்லாம் ஊத்தக்கூடாது, இறக்கணும்னா காய போட்டு ஒரு கொட்டை புளி கரைச்சு ஊத்து, சாம்பார் தூள் போடு அப்படிம்பாங்க. அது வந்து அந்த பருப்பு குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அத வந்து அவங்க செய்ய சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு என்ன வயது இருந்துச்சுமா? அவங்க வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறப்ப எனக்கு வந்து 23 வயசு அந்த மாதிரிங்க. அவங்க வந்து இப்போ அவங்க ரீசெண்டா இப்ப இறந்து 7 months தான் ஆகுது. அது மட்டுமே அவங்க சொல்லுவாங்க. நிறைய டிஷ் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படி செஞ்சு போடு, யூடியூப்ல போடுறப்போ, இன்ஸ்டாகிராம்ல போடுறப்போ இந்த மாதிரி செஞ்சு போடு, இது நல்லா இருக்கும். அவங்களும் நிறைய ஹிட் ஆயிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லங்க. அவங்களும் ஒரு சென்சேஷன். அடேங்கப்பா, மாமியார் மருமகள் காம்பினேஷன். ஆமா, இது ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இன்னொரு விஷயமா, உங்களுடைய சமையல்ல இன்னொரு தனித்துவம் அப்படின்னா, உங்களுடைய சமையல்ல வழக்கமான காய்கறிகள், கீரைகள் மட்டும் இல்லாம மருத்துவ குணம் கொண்ட அந்த வீட்டு வைத்தியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து சேர்த்துக்கொண்டு நீங்க காணொளிகள்லாம் செய்றீங்க. இந்த கீரையில இந்த சத்து இருக்கு, இது இப்படி பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பெரண்டை சட்னி நான் சொல்லி இருக்கிறேங்க. பெரண்டை சட்னி, அதே மாதிரி மிளகு தக்காளி கீரை சட்னி, அது வந்து வயிற்று புண்ணு ஆத்தும்.
அப்படிங்கறது அந்த சட்னி ஒண்ணு போட்டிருக்கிறேங்க. பிரண்டை சட்னி வந்து பசியை தூண்டும், நல்ல உடம்புக்கு வந்து எலும்புகளுக்கு எல்லாம் வந்து பலம் அதிகம். அதை வந்து அடிக்கடி வாரத்துக்கு 2 டைம் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்திக்க சொல்லியிருக்கிறேங்க. சரி, இது வந்து பிரண்டை அப்படின்றது நித்யா இப்ப அண்மை காலங்கள்ல டிக்டாக்ல எல்லாம் அதிகமா பகிரப்படுது. ஆமா, நான் வயசுல மூத்தவங்க வந்து அது எண்ணெயாக எல்லாம் கால் பாதங்கள் எல்லாம் எலும்பு மூட்டுகள் எல்லாம் தேய்க்கிறாங்க. இப்ப எப்படி அந்த பிரண்டை சட்னி செய்யறோம் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய ராதாண்டி சொல்றாங்க. சொல்ல போறாங்களா? அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில 3 சமையல் குறிப்புகள் இருக்கு. முட்டை தோசை எப்படி செய்யலாம் அந்த காணொளிக்கு மட்டும் நித்யா, முட்டை தோசைக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 5.5 மணிக்கணும் 9.2 மில்லியன் வியூஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க? முட்டை தோசைக்கு சரியா? அப்படின்னா என்னமோ இருக்கு அந்த முட்டை தோசை. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? அடுத்ததாக நாட்டுக்கோழி வறுவலுக்கு அதோட வியூஸ் வந்து 5.5 மில்லியன். அதோட சேர்த்து தீபாவளி காலகட்டத்துல முறுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கான வியூஸ் வந்து 3.5 எல்லாம் மில்லியன் கணக்கு தான் நித்யா. இல்ல அதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வியூஸ் வாங்குறதுக்கு நாம வந்து பாடாப்பட்டு இருக்கோம். அம்மா நீங்க எப்படி அப்படியே அலேக்கா வாங்கிட்டு இருக்கீங்க. சரி, அந்த காணொளிகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஆமா, அதுக்கு முன்பாக ஒரு பாடல் இருக்கு. பாடல் இடம்பெறும் நேரத்துல நம்முடைய ராதா அக்கா, மன்னிச்சிருங்க ஆண்டின்னு சொல்லக்கூடாது, ராதா அக்கா அம்மா நம்மோட வந்து பிரண்டை சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு சமையல் குறிப்பு கொடுக்க போறாங்க. காணொளிகளை நம்ம நேர்களுக்காக ஒளியிட்டு போறோம். நேர்களே, வானொலி வாயிலாக மட்டும் நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க Facebook வாயிலாக வரலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராதாமா ரொம்ப அழகா சிரித்த முகத்தோட மாம்பழம் மஞ்சள் நிற புடவையை கட்டிட்டு அழகா உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் அடுத்து வரும் பாடல் அவங்களுக்காக. நித்யா, உண்மையிலே நித்யா அவங்க கிட்ட எப்படி சிரிக்கிறதுன்னு டிப்ஸ் வாங்கலாம். யாரு நீங்களா? நீங்க வந்து நம்ம சிங்கப்பூருடைய புன்னகை அரிசி தான் விமலா. வேணாம், நான் தான் கத்துக்கணும். உருன்னு இருப்பேன். இதான் இந்த சரி, பாடல் போய் கொண்டிருக்கும் சமயத்தில் நம்ம Facebookல பேசுறோம். இப்போது வந்து நம்ம நேர்களுக்காக நம்ம முதல்ல வந்து 3.9 மில்லியன் தான் நித்யா. தானா? அந்த ஒரு காணொளி நமக்கு 300 கூட வராது நம்ம வீடியோக்கு. யாரு ஃபேமஸ் இங்க? அவங்கதான். நீங்க தான் ஃபேமஸ் இல்ல? ஓகே, தீபாவளி முறுக்கு அந்த காணொளி பாக்குறது முன்னால உங்களோட ஸ்பெஷல் என்னமா? தீபாவளி முறுக்குனா என்ன ஸ்பெஷல்? அதுல முறுக்குன்னு பார்த்ததுனாங்க 1 கிலோ இட்லி அரிசிங்க. அந்த முறுக்கு லட்டு, இந்த ரவா லட்டு எல்லாமே செய்வீங்க. முறுக்கு வந்து பயங்கர டேஸ்ட். எப்படி தெரியுமா? 1 கிலோ இட்லி அரிசியை ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஆட்டி எடுத்துக்கணுங்க. அப்புறம் பொட்டுக்கலையை வந்து நுணுக்குனது 1 படிங்க. வெண்ணெய் 50 கிராம். அதே மாதிரி சீரகம் போட்டுக்கலாம், ஓமமும் போட்டு நல்லா வெண்ணெய் போட்டு நல்லா பிணைச்சுக்கணும். காஞ்ச எண்ணெய, காய வச்ச எண்ணெய 1 கரண்டி ஊத்தி நல்லா பக்குவமா கெட்டியா பிணைச்சு முறுக்கு சுட்டதுன்னா நல்லா மொறு முறுக்கு இருக்குங்க. இது இப்ப கடலை சொன்னீங்களா? என்ன கடலை? பொட்டுக்கடலை. அதெல்லாம் சேர்ப்பாங்க. சேர்த்தது நான் கேள்விப்பட்டதே இல்ல, எனக்கு புதுசா இருக்கு. பொட்டுக்கடலையே நல்லா மிக்சியில அரைச்சு நல்லா ஜலிச்சு 1 படி பொட்டுக்கடலை அளவு எடுத்துக்கணும். 1 கிலோ இட்லி அரிசிக்கு 1 கிலோ பொட்டுக்கடலைங்க. 50 கிராம் வெண்ணெய், 1 கரண்டி காய வச்ச எண்ணெய்ங்க. நம்ம முறுக்குக்குன்னு ஊத்தி காய வைப்பாங்க இல்லைங்க, அந்த சூடான எண்ணெய ஒரு கரண்டி ஊத்தி நல்லா பிணைச்சுக்கணுங்க. ஓகே, சூப்பர். இப்ப அந்த காணொளி வாங்க பார்க்கலாம். முறுக்கு இந்த வருஷம் புளிரும். தாள் பேனா எடுத்துக்குங்க. சரி, வந்துகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்காக. இதோ 1 கிலோ இட்லி அரிசிங்க 1 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்ல பதமா அரைச்சுக்கணும். பெருங்காயம் வந்து 1 கிலோக்கு நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை, நல்லா பெருங்காயம் வாசமா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அளவான கல்லுப்பு போட்டு அதோட ஆட்டிக்கோங்க. அப்படியே மாவு நல்லா பதமாயிருச்சு. இந்த பதத்துல நம்ம மாவு தோண்டிக்கணும். பாருங்க, மாவு இந்த மாதிரி நைஸா ஆட்டி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கலை வந்து நல்லா நைஸா நுணுக்கி ஜல்லடையில ஜலிச்சு 1/2 கிலோ பொட்டுக்கலை மாவுங்க. இது இந்த அரிசி மாவு ஆட்டினதை நம்ம அப்படியே பொட்டுக்கலை மாவுல போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். அதே ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் சோடாப்பு, 50 கிராம் வெண்ணெய். நல்ல பதமா நல்லா பிணைஞ்சுக்கோங்க. கெட்டிய மாவு இருந்தா லைட்டா தண்ணி தெளிச்சு இந்த பதத்துக்கு பிணைஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூடான எண்ணெய் தான், அப்படியே மெதுவா அப்படி ஊத்திக்கோங்க. டக்குன்னு பிணைஞ்சிடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பிணைங்க. மாவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப முறுக்கு புளியில போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்தாச்சு.
பாருங்க இந்த முறுக்கு பாருங்க உடைக்கிற எப்படி பொறு பொறு பொருன்னு இருக்குன்னு பாருங்க. முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுல என்னென்ன ஸ்வீட் செய்யறீங்க, காரம் செய்யறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். வாவ், ரொம்ப 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 அழகா இருந்துச்சு பாக்குறது. எளிமையா இருந்தது பாக்குறதுக்கு. அதுல அந்த முறுக்கு அவ்வளவு பெருசு, கை அளவு இருக்கு. ஆமா, அவ்வளவு பெருசு. ஆமாங்க. ஏதோ பேர் இருக்கலாம் அல்லது உங்களோட ஊருக்கு சிறப்பான அந்த முறுக்கா என்ன சிலதான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்டேன். இல்ல முறுக்கு அது எப்போ சொல்ற மாதிரி இது எங்க வீட்டுல இருந்து இது மாமியார் சொல்லி கொடுத்த இதுங்க எங்களுக்கு. அதை வந்து நாங்க அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிட்டோம். இதுவும் மாமியார் சொல்லி கொடுத்த ஒரு செய்முறை. சரி, இங்க ஒரு செய்தி வந்திருக்கு. இங்க வந்து பிரேமலா குணபாலன் செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் உங்க பக்கம். இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நீங்களே சொல்லிருங்க, அது பேர் சொல்லிருங்க. ராதுஸ் கிச்சனுங்க. ராதுஸ் கிச்சன். நம்ம வந்து டிக்கல போட்டு விட்டுருமா? டிக்கல இருக்கு. ராதுஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிருக்கல, ராதுஸ் கிச்சன். லெட்ஸ் மீட் ராதுஸ் கிச்சன் இருக்கு இல்லையா, அந்த ராதுஸ் கிச்சன் அப்படின்னு நீங்க தட்டச்சு செய்தால் அது அவங்களுடைய அந்த பக்கத்தை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்டாகிராம் பக்கமும் இருக்காங்க, அதே நேரத்துல யூடியூப்ல இருக்காங்க. இப்ப அடுத்ததாக நித்யா, கோழி வறுத்த கறி எப்படி செய்யலாம்? நான் சொன்னேன்ல, கோழிக்கு வந்து எவ்வளவு டவுன்லோட்ஸ் தெரியுமா? 5.5 மில்லியன். 5.5 மில்லியன் தான். என்ன விமலா, 500 கூட வராது விமலா. நம்ம அத சொல்லுங்க, இது கேளுங்க. பாருங்க இவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. அத்த மட்டன்ல வறுத்த கறி செஞ்சு காட்டுனீங்க இல்லைங்க. அதே மாதிரி சிக்கன்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. இங்க நாட்டுக்கோழி சிக்கன்ல செஞ்சு காட்டுறீங்களாங்க? செஞ்சிடலாமே, எப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. காம்பு, சோம்பு, பிரியாணி இலை, சிப்பு, முக்கு, வரமிளகா, மிளகு, இஞ்சி, வெங்காயம் நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். பண்ணா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. கிலோ நாட்டுக்கோழி, மஞ்சத்தூள், கல்லுப்பு, வச்ச மசாலாவை சிக்கன்ல போட்டு நல்லா கலக்கி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வறுத்துக்கறி நம்ம செய்யறதுங்க இரும்பு வடைச்சல செஞ்சா ஒன்னா இருக்குங்க. அதுலதான் நம்ம இப்ப பண்ண போறோம். என்ன 1/2 மணி நேரம் ஊற வச்ச நாட்டுக்கோழி எடுத்து அப்படியே இந்த எண்ணெயில போட்டுடலாங்க. இந்த நல்ல எண்ணெய்க்கும் அந்த சிக்கனை போட்டதுக்கு அது பெரட்டுறப்ப வாசமே வாசம் தான். 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு 2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. அப்பப்ப எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிற மட்டும். நாட்டுக்கோழி 3/4 பாத்துக்கு வெந்துடுச்சுங்க. சிக்கன் கலரே பாருங்க எப்படி மாறிடுச்சுன்னு இரும்பு வடைச்சது செய்யறதுனால. நாட்டுக்கோழி வறுத்த கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இப்ப திரண்டு வர சமயத்துல அப்படியே கொத்தமல்லி தழை அப்படியே மேலால அப்படியே சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் ஒரு டிஷ் தேவைனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதை நான் செஞ்சு போடுறேன். வெரி வெரி தேங்க்யூ. கறியெல்லாம் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப ஈஸியா நீங்க காமிக்கிறீங்களே பண்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப ரொம்ப அதுல என்னன்னா நித்யா, அவங்களுடைய அந்த எனர்ஜி அந்த காணொளியில ஒரு கெத்தோட சொன்னாங்க பாத்தீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் உங்களோட ஈர்ப்பு சக்தின்னு நினைக்கிறேம்மா. நீங்க எப்படி வந்து என்ன சமைக்கிறீங்க அது ஒரு பக்கம் இருக்கு, அது சிறப்பா செஞ்சுட்டு வரீங்க. அதை எப்படி மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறீங்க, அதுதான் வந்து உங்களுடைய மிக ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு காணொளி பாக்கிறதுக்கு. நீங்க இந்த இந்திய சமையல் மட்டும் தான் செய்வீங்களா அல்லது மேற்கத்திய சமையல் உங்களுக்கு வருமாமா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? இன்னும் ட்ரை பண்ணது இல்லைங்க, இனிமே ட்ரை பண்றேங்க. ஸ்பெகட்டி செய்யுங்க, அப்புறம் ஆலியோ ஓலியோ செய்யுங்க, லசானியா செய்யுங்க, பர்கர் செய்யுங்க, பிட்சா செய்யுங்க, நியூ செய்யுங்க, பிச்சுக்கோ. சரி, இன்னும் ஒரே ஒரு காணொளி இருக்கு. உங்களுடைய அந்த தோசை, முட்டை தோசை வந்து 9.2 மில்லியன். அது வந்து நேரடியாக நம்ம வானொலியில பேசும்பொழுது அந்த இதை ஒலியேற்றலாம் இருக்கும். என்ன விளம்பரம் முடியுது, நேரடியா பேசலாம். இன்னும் 10 வினாடிகள்ல இவர்கிட்ட தான் வாங்க போறேன். இப்பவே கூப்பிடுங்க. ஆயு ப்ராப் நெக்ஸ்ட் 96553596 96553596. நித்யா விமலா இணைந்து மிரட்டும் ஆனந்தம் ஆரம்பம், என்றுமே அற்புதம், அதிசயம், அமோகம். நித்யா விமலா படிக்கும் ஆனந்தம் ஆரம்பம். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆனந்தம் ஆரம்பத்தின் அறுசுவை ஆனந்தம். இந்த நிகழ்ச்சியில நாம ராதுஸ் கிச்சனை சேர்ந்த திருமதி ராதா, இவங்க ஒரு சமையல் வல்லுநராக இருக்கிறாங்க, தமிழகத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் நீங்க போய் பாத்தீங்கன்னா 400,000க்கும், நான் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், தெரியல, ஆனா அதுக்கும் மேல அவங்க பல பேர் வந்து பின்தொடர்ந்து
வராங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்களுடைய அந்த படைக்கும் பாணி மட்டும் இல்லாம அவங்க நமக்கு வழங்கும் சமையல் குறிப்புகளும் வந்து முக்கிய காரணமாக இருக்கின்றன. ரொம்ப எளிமையான முறையில் அவங்க கற்றுக் கொடுத்திருக்காங்க. அவங்களோட காணொலி செஞ்சிருக்காங்க. அதுவும் மலர்ச்சியாக ரொம்ப துடிப்பாக இருக்க உங்களுடைய சமையல் காணொலியா பார்க்கும்போது நானும் வந்து சமையல் காணொலியா செய்யறோமா, ஆனா நான் சொல்றேன் செஞ்ச முடிக்காட்ட ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்த முறை ஒரு 4-5 பேர் இப்படி சுத்தி வச்சிருக்கீங்களா பக்கபலமா உங்களுக்காக நான் வந்து காணொலி எல்லாம் எடுத்து. கண்டிப்பா நித்யா, அது மட்டும் இல்லாம நான் வந்து டிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் பல பேருக்கு இவங்களும் வந்து சமையல் செய்யணும், காணொலிகள் வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கலாம். ஆனா ஒரு தயக்கம் இருக்கலாம். ஐயோ நம்மளுடைய காணொலி பார்த்து யாரோ ஏதாவது சொல்லுவாங்களோ அல்லது நல்ல வரவேற்பு இருக்குமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி தயக்கம் உங்களுக்கு இருந்துச்சுதா தொடக்கத்துல? இல்ல இருந்துச்சுங்க. இருந்தாலும் என் பொண்ணு என் பையங்களாம் அதனால எல்லாம் பண்ண யாரும் என்னமோ சொல்றாங்கம்மா, நம்ம செய்யறது நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா போடணும் அப்படின்னு நினைப்பேன். சிறப்பு சிறப்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம துவண்டு போகிற சமயத்துல நம்ம குடும்பத்தினர்கள் நமக்கு உற்சாகம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லத ஒரு விஷயம். இப்போ ஃபேஸ்புக் அப்புறம் வாட்ஸ்அப் வாயிலாக பல பேர் உங்களுடைய அந்த பக்கம், இன்ஸ்டாகிராம் பக்கம், யூடியூப் பக்கம் எது சொல்லுங்க நாங்க பின்தொடர்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராதுஸ் கிச்சன் அப்படின்னு நீங்க தட்டச்சு செய்தால் நீங்க ரொம்ப எளிதில அவங்களுடைய பக்கத்தை நீங்க கண்டறியலாம். ராது வந்து அவங்களோட செல்ல பேரு ராது 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 அப்படின்னு கூப்பிடுவாங்களா வீட்டுல? சரி, கூப்பிடுவாங்க ராது கூப்பிடுவாங்க. சரி விமலா, பாடல்கள் போய்கொண்டிருக்கும் சமயத்தில் நம்ம 2 சமையல் குறிப்புகளை Facebook வாயிலாக பார்த்து கொண்டிருந்தோம் இல்லையா? ஆமா, தீபாவளிக்கு முறுக்கு, அவ்வளவு பெரிய முறுக்கு. அது இதுவரைக்கும் வந்து இந்த பொட்டு கடலையை சேர்த்து முறுக்கு செஞ்சு நான் பார்த்தது இல்ல. இதான் முதல் முறை. ஆமா, புதுசா இருந்துச்சு அந்த சமையல் குறிப்பு. அதை பார்த்தோம். அப்புறம் கோழி வறுத்த கறி அதோடைய காணொலியை பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு காணொலி இருக்கு, மீதம் இருக்கு. இந்த ஒரு காணொலிக்கு மட்டும் நித்யா அந்த காணொலி பெற்றிருக்க தோசை தான். இந்த முட்டை தோசைக்கு வந்து 9.2 மில்லியன். இத முறையா மக்களோட சேர்ந்து வாங்க பார்க்கலாம். 9.2 மக்களே வானொலி வாயிலாக இணைஞ்சிருக்கீங்களா? அப்படியே Facebook பக்கமாக வாங்க. 9.2 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கும் இந்த காணொலி இப்ப பார்க்கலாம். எப்படி செய்யறது முட்டை தோசை நம்ம ராதா அம்மா காமிச்சிருக்காங்க. காலையில ஒரு முட்டை தோசை செஞ்சு கொடுத்தீங்களா, காரமா பார்க்கவே டெம்டிங்கா இருந்துச்சுங்க. இந்த 2 முட்டையை வச்சு எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா ஒரு முட்டை தோசை? சரி, ஓகே பிரியா. சரிங்க. சின்ன வெங்காயம் 10, 2 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள், பெப்பர் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். முட்டையை பீட் பண்ணிக்கலாம். அரைச்ச விழுதுகளையும் போட்டு பீட் பண்ணிக்கலாம். அப்படியே ரோஸ்ட் மாதிரி ஊத்திக்கலாம் பிரியா. இது அத்தை இப்ப பீட் பண்ண முட்டையை ஊத்திக்கலாமாங்க? ஊத்திக்கலாம் பிரியா. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்ல காரசாரமான முட்டை தோசை ரெடி பிரியா. டேஸ்ட் சூப்பரா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கிறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அம்மா ராதா அம்மா இப்படி கூட முட்டை தோசை செய்யலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம சும்மா அப்படி உடைச்சு ஊத்துவோம் முட்டைய. முட்டையிலே ஒரு கலவை இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது யாருடைய குறிப்பு? உங்களுடைய தனித்துவமான ஒரு சமையல் குறிப்பா எப்படி? ஆமாங்க, நானே இது ட்ரை பண்ணி போட்டதுங்க. ரொம்ப அருமையா இருக்கு. நிச்சயமாக இப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டிருப்பவர்கள் ராது கிச்சனுக்கு சென்று பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள் இருந்துச்சுன்னா சமையல் செய்யணும், காணொலி போடணும்னா, எனக்கு ஆசையா இருக்கு பார்க்கும்போது. முட்டை தோசை பத்தி பேசுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் நான் தோசை சாப்பிடுவேன் சலிக்காம. எனக்கு முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும். இது நீங்க காமிச்சிட்டீங்களா? நிச்சயமா வீட்டுல போய் செஞ்சு பாக்க. இதோட எந்த சட்னி சேர்த்து சாப்பிடலாம்? காம்பினேஷன் இதுக்கு வந்து கறி குழம்பு, கோழி குழம்பு ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க. இந்த முட்டை தோசை மேல அப்படியே கறி குழம்பு அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே சொலட்டி சாப்பிடுறப்ப செமையா இருக்குங்க. முட்டை தோசை கறி குழம்பு தான், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா சொல்லிட்டீங்களே. நிறைவாகமா இந்த பிரண்டை சட்னின்னு சொன்னீங்க. வயசுல மூத்தவங்க பல பேர் அதுக்காக காத்திருப்பாங்க. அந்த சமையல் குறிப்பை எப்படி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். சரிங்க, எடுத்துக்கங்க மக்களே, குறிச்சுக்கங்க. எல்லாருமே வானொலி பக்கமாகவும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு தாள், ஒரு பேனா எடுத்துக்கங்க. சொல்லுங்கம்மா. இப்ப பிரண்டை வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து 1000 கையெல்லாம் வந்து பிக்குங்க. இப்ப கிளவுஸ் போட்டு அதை கிளீன் பண்ணி துண்டு துண்டா முதல்ல எடுத்து கழுவி ரெடியா வச்சுக்கணுங்க. சூப்பர். வச்சுட்டுங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து கொத்துமல்லி,
ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 வரமிளகாய் வச்சுக்கலாங்க, ஒரு கட்டி பூண்டு, அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய சில்லு இஞ்சி வச்சுக்கலாங்க, இஞ்சி, ஒரு முடி தேங்காய், புளிங்க. இது வந்து முதல்ல வந்து நல்லெண்ணெயில பிரண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் வறுத்து பிரண்டை என்பது எடுத்துட்டு, மன்னிக்கணுமா, பிரண்டை என்பது ஒரு வகையான இலையா? இல்லை அது வந்து ஒரு செடி மாதிரி இருக்குங்க, பிரண்டைன்னு போட்டாலே வருங்க, அப்படியே குச்சி குச்சியா இருக்குங்க. ஆஹா, அது எல்லா காலங்களிலுமே கிடைக்கும் நம்மளுக்கு. சரி அது நல்ல இதுல எல்லாம் விக்குங்க, மார்க்கெட்ல எல்லாம் விக்குங்க அது. சரி சரி, இத அதை போட்டுட்டு வந்து பிரண்டை முதல் வந்து அத நல்லெண்ணெயிலங்க பிரண்டை முதல் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து அதை எடுத்து தனியா வச்சு, அதுக்கு தகுந்தது ஒரு கப்பு வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க, ஒரு 5 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு வறுத்து அதையும் எடுத்துக்கிட்டு, வரமிளகாய், ஒரு கட்டி பூண்டு, இஞ்சி அதையும் வறுத்து எடுத்துட்டு, ஒரு முடி தேங்காய், புளி, உப்பு, நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணுங்க மிக்ஸில. இது பிரண்டை துவையல் ரெடி. நாட்டு சக்கரை அந்த டேஸ்ட்டுங்க. நல்லா சுட சுட சாதத்துலங்க இந்த பிரண்டை சட்னியை வச்சு அப்படியே அந்த நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுறப்போ ஒரு அப்பளத்தொன்னு வச்சா லெவலு வேற லெவலுங்க. நாங்க எப்போ உங்க வீட்டுக்கு வரலாம்? கண்டிப்பா இப்பவே வரலாங்க. சொல்றாங்களா பாத்தீங்களா, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன் நித்யா, 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோன்னு. இப்ப வீட்டுக்கு வரலாமா? இத நான் வந்து பாத்திருக்கேன், ஒரு மாதிரி உருண்டையா போட்டு சாதத்தின் மேல வச்சு நெய் ஊத்தி சாப்பிடுவாங்க. சரியா சொல்றேனா? நெய் ஊத்தலாங்க, நல்லெண்ணெய் ஊத்தலாம். நல்லெண்ணெய் ஊத்தணும், நல்லெண்ணெய் ரெண்டும் வந்து நல்லதுதான் இல்லையா? ரொம்ப அருமையா எளிமையான முறையில சமையல் குறிப்பு சொல்லியிருந்தீங்க. இந்த பிரண்டை சட்னி அப்படிங்கறது நம்ம நேர்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, வீட்டுல போய் செஞ்சு பாப்பீங்க அப்படிங்கறத நம்புறோம். வழக்கமாகவே சமூக வலைதளங்கள்னா வயசுல வந்து சின்னவங்க, இளையர்கள், ஒரு நேரு குறிப்பிட்டிருக்காரு நித்யா, மாலதி உமாபதி பிரண்டை வந்து தேக்கால கிடைக்குதா? ஓகே, செஞ்சு பாருங்க, தேக்கால கிடைக்குதா? எங்களுடைய இந்திய கடை தொகுதி அப்படின்னு சொல்லலாம், இந்த வட்டாரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்கப்பூர். நன்றி, ரொம்ப நன்றி மாலதி. இல்ல என்னன்னா, இப்ப இளையர்கள் வந்து அவங்கதான் அதிகமா சமூக வலைதளத்தை பயன்படுத்துறாங்க, அது காணல பதிவேற்றம் செய்யறாங்க. ஆனா வயசுல மூத்த நீங்களும் இந்த மாதிரி துடிப்பா இந்த வயசுல கேட்க போறதுல, ஆனா தெரியுது நீங்க வந்து வயசுல மூத்தவங்க, ஆனா இளமையாவும் இருக்கீங்க பாக்குறதுக்கு. உங்களை துடிப்பா வச்சிருக்கிறதுக்கு இந்த சமையல் ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கு. தொடக்கத்துல சொன்ன மாதிரி நித்யா, தலைவலி வரும், நிறைய வேற வேற யோசிப்பாங்க இல்லையா? சில நேரத்துல சில பேருக்கு அது வந்து ஒரு பழக்கம் இருக்கு. என்ன சொல்றது, இந்த நம்ம முகத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி, அந்த கேமரா எல்லாம் வச்சுட்டு காணொளி எடுக்கிறது சில பேருக்கு அது பிடிக்காது விமலா. தனிப்பட்ட தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இதெல்லாம் காணொளி பார்க்கும்போது நம்மள செஞ்சிருக்கலாமே, இதெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வயது மூத்தவர்கள் அவங்களும் இறங்கி வந்து அவங்களுடைய காணொளி எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச காணொளிகளை தயார் செய்து போடணும் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது உற்சாகமா ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்களேன் அவங்களுக்காக. டிப்ஸ் 2-3 விஷயம் நாங்க. எனக்கு வந்து டிப்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நான் டிப்ஸ் சொல்றப்போ நிறைய பேர் வந்து இப்ப கேட்டிருப்பாங்க, ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி கை கால் அந்த மாதிரி எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வலிங்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. என்னை பாக்குறவங்களும் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கான டிப்ஸும் நான் சொல்லி இருக்கிறேங்க. இந்த மாதிரி சரி, இப்ப வந்து காணொலி எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறவங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னொரு டைம் சொல்லுங்க. வெக்கப்படுவாங்க சில பேர், காணொளிகள்லாம் வந்து எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வெக்கப்படுவாங்க, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம திண்டாடுவாங்க. அவங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி முன் வரணும், காணொளிகள் தயார் பண்ணி பதிவேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உற்சாகமா ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க. எனக்கு வந்து இப்ப வந்து 50 வயசாச்சுங்க. இந்த டக்கு நான் வந்து இதைய வந்து ஒரு இதா வந்து பண்ணுனா எனக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்குது. இதுக்கு வந்து என் ஃபாலோவர்ஸும் முக்கிய காரணங்க. என்னை விட இப்ப பெண்கள் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க, இதை பண்ணுனா நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்னு. ஆனா பண்ண முடியாம இருப்பாங்க. இந்த இதைய பார்த்துட்டு அவங்களும் முயற்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நம்ம நினைக்கணும். பெண்கள் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அதுதாங்க வெற்றிக்கு முதல் படி. தோல்வி கிடைச்சாலும் அதை கண்டுக்க கூடாதுங்க, மறுபடியும் அந்த வெற்றியை நோக்கி நம்ம எடுக்கணும்ங்கிறது என்ற சஜஷன் கருத்து. நான் ஒண்ணு சொல்லவா? சமையல் செஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி தன்முனைப்பு கருத்துக்களை எடுத்து விடுங்கம்மா. 9 மில்லியன் என்ன 10,000 மில்லியன் கூட கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப நன்றிமா, சிரித்தபடி ரொம்ப
அருமையான பொறுமையாக நீங்க பல குறிப்புகளை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய பயணத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் நித்யா, இந்த நேரத்துல நேர் ஒருத்தர் வந்து பிரண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு படங்கள் புகைப்படம் அனுப்பியிருக்காங்க. காணொலியில பட்டு 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 வந்து குவியுது. என்ன போல தெரியாதவர்களுக்கு அதை பார்க்க கொஞ்சம் பீன்ஸ் மாதிரி இருக்கும். நாங்க லேசா பார்க்கலாம். பீன்ஸா? இப்படிதான் இருக்குமா பாக்க, நார் நாரா இருக்கு பாக்குறதுக்கு இல்லையா? பீன்ஸ் மாதிரி இருக்கும் போல. பீன்ஸா? இங்க இருந்தா எனக்கு கண்ணு தெரியல விமலா. இருந்தாலும் பிரண்டை இருக்காதுங்க. அப்படியா அண்ணா? இல்லையாண்ணா, அத மாத்துக்கண்ணா. செடி மாதிரி இருக்குங்க. அப்படியே செடி மாதிரி ஒரு கொத்தா இருக்கும். ஒரு கொடி இது மாதிரி இருக்குங்க. சரி, நல்லா கட்டு கட்டா இருக்குங்க. இப்ப நம்ம கைகள் எல்லாம் அப்படி கட்டு கட்டா வருது இல்லைங்க, அந்த மாதிரி அந்த பிரண்டை இருக்குங்க. ஓ, இப்ப எனக்கு தெரியும் எதுன்னு. சரி 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 சரி. ஓ, இப்படி இருக்கும் நீட்டமா. எனக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. பாத்திருக்கோம், இதோ பாத்திருக்கோம் கடையில. இது பிரண்டைன்னு கூட அப்படின்னு எனக்கு தெரியல. இனிமே கடையில போனாக்கா நம்ம வந்து நிச்சயமா கண்டு அறிஞ்சிருவோம். ஓகே, சூப்பர். ரொம்ப அருமையான நேர்வம் அமைஞ்சிருந்தது. நீங்க பேசினதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறமா இன்றைக்கு பலரோட வீட்டுல இல்லாத வார இறுதியில நாட்டுக்கோழி வறுவல், முட்டை தோசை, பிரண்டை சட்னி, தூளா சமையல் வந்து இருக்கும் நிச்சயமா பல பேருடைய வீட்டுல. இதே போல இன்னும் சிரிச்சுக்கிட்டே நிறைய காணொலி செய்யுங்க. நீங்க சந்தோஷமா இருந்த அந்த சந்தோஷத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. விரைவில் உங்களை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பாக்கணும் எங்களுக்கு ஆசையா இருக்கு. அந்த கருவுகளோட நீங்கள வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோமா. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி திருமதி ராதா. ஒரு விஷயம் சொல்றேன். உங்களை பாக்குறதுக்கு நடிகை சவுகார் ஜானகி மாதிரி இருக்கீங்க. உங்களுடைய சிரிப்பு, குழந்தைத்தனமான அந்த சிரிப்பு. ரொம்ப அழகு, ரொம்ப ஷை ஆயிட்டாங்க. ஓகே, ரொம்ப நன்றி திருமதி ராதா. எல்லாருமே உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. Facebook வாயிலாகவும் வாட்ஸ்அப் எங்களுடைய தொடர்பு. ரொம்ப நன்றிங்க. சிங்கப்பூர்ல இந்த ரேடியோ ஸ்டேஷன் வாய்ப்பளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிங்க. நீங்க ரொம்ப க்ளோஸா என் ஃப்ரெண்ட் மாதிரி, என் ஃபேமிலி மாதிரி பேசுறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. நிறைவாக ஒரே ஒரு செய்தி பார்த்தலாம். விஜய்க்கு மீண்டும் சொல்றோம், ராதா ஆண்டியோடைய அந்த யூடியூப் சேனலோட பேர் வந்து ராது கிச்சன். ராது கிச்சன் பாருங்க. RADHU அப்புறம் S போட்டு கிச்சன் அப்படின்னு நீங்க டைப் செஞ்சீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ராது கிச்சன் போட்டாலே வந்துரும். சரிங்களா? சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா வாங்கம்மா. நம்ம வந்து தேக்கால போயிட்டு பிரண்டையை வாங்கிட்டு நம்ம பெரட்டுறோம். பிரண்டை வாங்கி பெரட்ட போறீங்களா? இது நல்லா இருக்கு. ஓகே, பை பை. நன்றி, பை பை.